ஆண்டாள் திருவடியிலே சரணம். ஒரு அரிய தகவலுடன் உங்களுக்காக காஞ்சி ஸ்ரீதர். 7 புண்ணிய நகரங்களில் ஒன்றான நம்முடைய காஞ்சிபுரத்தில் 108 திவ்ய தேசத்தில் சுமார் 15 திவ்ய தேசம் கொண்ட காஞ்சிபுரம் நகரத்திலே குறிப்பாக விஸ்வரூப காட்சியான பாண்டவதூத பெருமாள் கோயில் அருகே அமைந்துள்ள இடையர் தெருவில் ஸ்ரீ யதுகுல வேணுகோபால பஜனை மந்திரம் என்ற மடம் இப்பொழுது கட்டுமான பணி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மடம் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மடம். இங்கு குழந்தைகளுக்கான திருப்பாவை சேவை, திவ்ய பிரபந்தம் சேவை போன்ற பல சேவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருப்பணியில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து கலந்து கொள்ளலாம். அதற்கான தகவல்களை இந்த காணொளியிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் நாங்கள் கொடுத்துள்ளோம். நாம் ஏன் திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டும்? இந்த கோயில் கட்டுமான பணிகளில் கலந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன்? குறிப்பாக பலருக்கு வீடு கட்டும், நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு, பகவானிற்கு, அவருக்கு வீடு கட்டுவதற்காக நீங்க செங்கல், ஜல்லி, சிமெண்ட் போன்ற பொருட்களை கொடுப்பதால் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பல பேருக்கு திருமண தடைகள், திருமணத்தால் பிரச்சனை, குழந்தை பாக்கிய பிரச்சனை, மேலும் இல்லத்திலே இன்று மக்கள் மத்தியிலே நிறைய மன உளைச்சல்கள், பிரச்சனைகள் இருக்கிறது. தங்களுடைய ஜாதக தோஷங்கள், அதுக்கான சிறந்த பரிகாரம் ஆலயம் கட்டுவதற்காக உதவுவது. அதனால்தான் புரிந்து கொள்ளுங்கள், அந்த காலத்து மன்னர்கள் நிலையான ஆட்சி அமைக்கவும் தொடர்ந்து பல கோயில்களை இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்க கட்டியுள்ளார்கள். அடுத்த தலைமுறைக்கும் திருப்பணியின் புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதால் அரசு அதை தேர்ந்தெடுத்தது நம்முடைய வரலாற்றிலே பார்த்துள்ளோம். அதுபோன்றுதான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் ஆங்காங்கே பல ஆலயங்கள் உள்ளது. பஞ்சபூத ஸ்தலத்திலே ஒரு ஸ்தலமான ஏகம்பரநாதர் ஸ்தலம், பூமி ஸ்தலம் உள்ளது காஞ்சிபுரத்திலே. இந்த பூமி ஸ்தலத்தில் நீங்கள் அவருக்கு, பெருமாளுக்கு பூமியில் ஒரு வீடு கட்ட உங்களுடைய கைங்கரியம் செய்வதால் உங்களுக்கு அற்புதமான வீடு அமையும், அற்புதமான சொத்துக்கள் அமையும் என்பது ஐதீகம். 15 திவ்ய தேசம் கொண்ட இந்த காஞ்சி மாநகரிலே இன்னும் பலவிதமான கோயில்கள், காமாட்சி அம்மன் கோயில் அமையப்பட்டு இருக்கிறது. இந்த கிருஷ்ணரின் சகோதரியான காமாட்சி அம்மன், அவருடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய ஆண்டாளுடைய அருளும் கிடைக்கும். ஆண்டாளும் அம்பாளும் ஒன்றே, இருவரும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று நம்முடைய வேத சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆதலால் உங்களுடைய அனைத்து தோஷங்களும் விலகி வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்வு பெற, அரசியலில் சிறந்த முன்னேற்றம் பெற, வாழ்க்கையில் அனைத்து விதமான சௌபாகியங்களும் நீங்க அடைய இது போன்ற திருப்பணியிலே கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக புண்ணிய தேசத்திலே நடக்கக்கூடிய இந்த திருப்பணியில் நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் அனைவரும் இதை கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் பணம் செலுத்த விரும்பினாலோ, பொருள் உதவி செய்ய நினைத்தாலோ அதற்கான எண்களும் QR கோட் மூலம் பணம் செலுத்தலாம். ஜிபே, போன்பே போன்ற அனைத்து விதமான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே அதற்கான தகவலை நாங்கள் பதிவேற்றம் செய்கிறோம். மேலும் எங்களுடைய காணொலியில் இதற்கான அனைத்து தகவல்களும் உங்களை வந்து சேரும். ஆதலால் அனைவரும் இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு புண்ணியமும் பயனும் பெறுமாறு வேண்டுகிறேன். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைவருக்குமே இந்த தகவலை பகிருங்கள். உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர்.
பண்ணாம அப்படியே மொபைல் ஷேக் பண்ணாம அப்படியே நவுத்தணும். என்ன ஒண்ணுமே தெரியல, உங்களுக்கு தெரியாது. இப்போ வீடியோ ரன் ஆகுது. ஓகேவா? ஸ்ரீ யதுகுல வேணுகோபால பஜனை மந்திரம் என்ற